Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் चलो. இந்த வீடியோல நம்ம சோலோ லெவலிங் மாங்கா பிரைட்டனோட பார்ட் 14 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன வீடியோ இல்லனா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல ஐகான்ல ஒரு லிங்க் ஷோ ஆகிட்டு இருக்கும், அந்த லிங்க் தொட்டு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி ரைட் गाइस, வளவளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கேஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஜப்பானை தான் காட்டுறாங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோல இந்த எஸ்ரன் கேட்டோட டஞ்சன் பிரேக்ன்றது நடந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்து 31 ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்திருக்கும். அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஜப்பானை அடிச்சு நொறுக்கிட்டு பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே ஆர்மி மெம்பர்ஸ் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆர்மி ஒரு ஹாஸ்பிட்டல் எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல அவங்க வண்டியில கொஞ்சம் இடம் பத்தாம போயிருது. ஸோ ஒரு 10 பேரை அந்த இடத்துல விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வருது. இதை பார்த்து அங்க இருந்த ஒரு தாத்தாவும் பாட்டியும், நீங்க இப்படி விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற 10 பேராலேயே நடக்க முடியாது. சோ ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அவங்களால தப்பிக்க கூட முடியாது. சோ அவங்களை நீங்க காப்பாத்தினா மட்டும்தான் நானும் என் ஒய்ஃபும் இந்த இடத்த விட்டு நகருவோம், இல்லைன்னா நாங்களும் இந்த இடத்துல இருப்போம் அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க. அப்போ அந்த தாத்தா பாட்டி கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்த சோல்ஜர்ஸ், ரைட்டு நீங்க இந்த இடத்த விட்டு நகரலனா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றக்காண்டி இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு 2 ஜெயிண்ட் மான்ஸ்டர் அப்பியர் ஆயிருது. இதை பார்த்து அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் அவங்களோட கன்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஏற்கனவே போன சாப்டர்ல பார்த்த மாதிரியே அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கு இந்த கன்னோட புல்லட்ஸ்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சோ அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் அங்க இருந்து ஒரு ஆர்மி சோல்ஜரை கேப்சர் பண்றக்காண்டி போக இதை பார்த்து அந்த சோல்ஜர் திருச்சி ஓட ஆரம்பிக்கிற சமயத்திலேயே அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரோட நெஞ்சில யாரோ ஒருத்தவங்க ஒரு ட்ரைடன்ட், அதாவது ஒரு சூலாயுதத்தை தூக்கி எறிஞ்ச மாதிரி செம்ம ஃபாஸ்டா வந்து சொருகுது. கிட்டத்தட்ட அந்த சூலாயுதம் சொருகின ஃபோர்ஸுக்கு அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் அடிச்சு பறந்து போய் 10 பில்டிங் உடச்சிக்கிட்டு கீழே விழுகுது. இதை பார்த்து அங்க இருந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் மக்கள் எல்லாருமே என்னடா அது திடீர்னு இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சைட்ல திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னு ரீசெண்டா ஒரு டஞ்சன் பாஸோட ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஷேடோன்றது இந்த இடத்துல வந்து நிக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷேடோன்றது நம்ம ஜின்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல அந்த ஷேடோன்றது ஜெயிண்ட் மான்ஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு ஹைட்ல இருக்கு. இதை பார்த்து ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஷாக்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜின்னு, இந்த இடம்ன்றது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, ஸோ சீக்கிரமா நீங்க இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அந்த ஆர்மி சோல்ஜர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பில்டிங்கோட பார்ட் ஆஃப் கான்கிரீட்ன்றது அப்படியே உடஞ்சி கீழே விழுது. அதுக்கு நேரா ஒரு ஓல்டர் கப்பிள்ஸ் 2 பேர் ஆர்மி சோல்ஜர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. பட் அவங்க தலைமையில இந்த கல் விழுவுறதுக்கு முன்னாடி நம்ம ஜின்ஹோ அவனோட ஷீல்டை வச்சு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிடுறான். இப்படி ஜின்ஹோ அவங்க 2 பேரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஜின்னு கிட்ட, நான் இங்க இருந்து எவாக்குவேஷனை பாத்துக்கிறேன், நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட சொல்றான். நம்ம ஜின்னு சார் ரைட் அப்படின்னு மறுபடியும் ஜீமாவை சமன் பண்ண, ஜீமா சமன் ஆன அடுத்த செகண்ட் மிச்சம் ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டர் நின்றுகிட்டு இருந்துச்சுல, அதோட நெஞ்சில சூலாயுதத்தை இறக்கி படுக்க போட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஜின்னு விறுவிறு ஜீமாவோட முதுகுல ஏறி அவனோட டேகரை யூஸ் பண்ணி அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் 2 பொளக்கிறதோட அப்படியே கட் பண்ணி ஈஸ்ட் அமெரிக்கால மெய்லாண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்குள்ள 3 பேர் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு ஜின்னுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கயா, அந்த ஜின்னு பைப்ல ஜப்பானுக்கு போயிருக்கானா, எனக்கு தெரிஞ்சு இந்த பைப்ல சீக்கிரமாவே செத்து போயிடும். ஏன்னா என்னோட சோர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாருமே செலினாரோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பவர்ஸை அப்கிரேட் பண்ணிட்டோம் இல்லையா, ஆனா இந்த பைப்லயே செலினார் ஒரு லெவல் கூட அப்கிரேட் பண்ணல. என்னதான் இந்த பைப்ல ரீஅவேக்கனிங் பண்ணியிருந்தாலும் ஒரு நார்மல் ஹண்டருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டுக்குள்ள தான் இவனும் வருவான். ஸோ இந்த மாதிரி மண்டங்களை பிடிச்சவங்க அவங்களோட எபிலிட்டிஸ் தான் பவர்ஃபுல்லானது நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கனால தான் அவங்க சீக்கிரமாவே செத்து போயிடுறாங்க. நான் என்னோட யாச்சை பெட்டு கட்டுறேன், இந்த ஜின்னு பைப்ல ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான், சீக்கிரமாவே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்ல, அப்ப இன்னொருத்தன் நான் என்னோட வீட்டை பெட்டு கட்டுறேன், அந்த பைப்ல 2 நாள் தாக்கு பிடிப்பான், அதுக்கு மேலாம் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல 3 பேர் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க 3 பேர்த்த தவிர்த்து இந்த பக்கம் சோஃபால ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, தாமஸ் ஆண்ட்ரியூ தான். இந்த பைப்ல ஒன் ஆஃப் தி நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்ல ஒருத்தன். இவன் யாரு, இவன் பேர் என்னன்றது கூட இப்போதைக்கு நம்ம யாருக்குமே சொல்லல, நான் உங்களுக்கு பேரை சொன்னாதான் புரியுமே அப்படின்றதுக்காண்டி சொல்லியிருக்கேன். ஸோ இவன் கதை என்ன அப்படின்றத போக நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். அப்ப தாமஸ் ஆண்ட்ரியூ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுட்டு, சரி ரைட்டு நானும் ஒரு பெட்டு கட்டுறேன், இந்த ஸ்கேவஞ்சர் பில்டிங்கே பெட்டு கட்டுறேன், அந்த ஜின்னு பைப்ல சாக மாட்டான், உயிரோடு தான் இருப்பான். அதே மாதிரி நம்ம ஊர்ல பேர் இருக்க எஸ்ரங்கேட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா, நாளைக்கு அந்த எஸ்ரங்கேட்டு பிரேக் ஆனோடனே உங்க 3 பேர்த்துல யார் உயிரோடு இருப்பீங்கன்றதே தெரியலையா, இதுல இன்னொருத்தையும் மேல பெட்டு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தாமஸ் ஆண்ட்ரியூ சொல்ல, அப்போ அங்க இருந்த பைப்லைங்க இவனுக்கு வேற வேலையே இல்லையா, நம்மளோட நல்ல மூடை எப்போ பார்த்தாலும் ஸ்பாயில் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாமஸ் ஆண்ட்ரியூ
கேரக்டரையும் அந்த ஊர்ல ஸ்பான் ஆன எஸ்ரங்கேட்டை அந்த பில்டிங்ல இருக்க ஜன்னல் மூலியமா பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு ஜப்பான் ரொம்ப ஃபன்னான பிளேஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி இருக்குன்றப்போ அது ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் ஆண்ட்ரியூ பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஜப்பானை காட்டுறாங்க. அங்கிருந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஜின்வு இப்போ ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவனோட ஷேடோ ஆர்மியை வச்சு அதை எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்துகிட்டே இந்த நியூஸ் பக்கம் மக்களால் இதை நம்ப முடியுமா என்னன்னு தெரியல. சங்ஜின்வோட சமனிங் பீஸ்ட் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் டேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சொல்ல போனா இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் உயிரோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க கதையை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டர் ஒரு சின்ன பொண்ணை துரத்தி கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் அந்த சின்ன பொண்ணை கிட்டத்தட்ட கேப்சர் பண்ண போற சமயத்துல அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரோட கைன்றது மணிக்கட்டோட கலண்டு கீழே விழுகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜின்னுவோட ஷேடோ ஆர்மியில இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனான நம்ம இக்ரிஸ் தான் அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரோட கையை துண்டா வெட்டி இருக்கு. இப்படி இக்ரிஸ் அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரோட கையை துண்டா வெட்டுறது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணையும் காப்பாத்திருது. அதே சமயத்துல அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் இக்ரிஸ் கையை வெட்டின வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்கிட்ட இருந்தோ பறந்து வந்த நம்ம அயனு அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரோட மண்டையில அதோட சுத்தியில வச்சு ஒரே போடுதான் அடிச்சடிக்கு அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் தரையோட தரையா புதஞ்சிருது. அப்ப அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் மேல கெத்தான அயனு என்னப்பா மிரட்டிட்டோமா அப்படின்ற மாதிரி இக்ரிஸை பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்து இக்ரிஸ் இவனுக்கு ஒரு வேலை பொழப்புல அப்படின்னு பெருமிச்சு விடுது. இதை பார்த்த ஜின்னு பரவாயில்ல இந்த அயன் பைப்லயும் ஒரு சில நல்ல வேலை எல்லாம் செய்யறான் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து ஒரு சோல்ஜர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் எங்களை ரெஸ்கியூ பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஜின்னு ஆண்களின் அடையாளமான நண்டு பிராண்ட் எலீட் வாஷ்ட் லுங்கிஸ் அதிலே எடிட்டர் எதையாச்சும் ஒன்று போடாதையா. இதை கேட்டு ஜின்வோ அந்த சோல்ஜரை பார்த்து தம்ஸ் அப் போட்டுட்டு நீங்க ரொம்ப தைரியமான சோல்ஜர் நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னு நம்ம ஜின்வோ அந்த சோல்ஜர் கிட்ட சொல்லிட்டு ஜின்ஹோ சீக்கிரமா இவரை வேற ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போ, இந்த இடத்த சீக்கிரமா கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜின்ஹோவும் இதோ பண்ணிடுறா அப்படின்னு அந்த சோல்ஜரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்ப ஜின்வோ ரைட்டு நம்மளும் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு சொன்னோடனே அங்க செத்து கிடந்த ஜெயிண்ட் மாஸ்டரோட உடம்புல இருந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன்றது நடக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜப்பானோட கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட நியூஸ்ன்றது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சார் இந்த மாதிரி நகையை ரீடேக்கன் பண்ணியாச்சு, சிசுகாவையும் ரெக்கவர் பண்ணியாச்சு, டக்கயாமா நகனோ இந்த இடத்தையும் ரெக்கவர் பண்ணியாச்சு, அதே மாதிரி நகசுகாவால ஒரு ஜெயிண்ட் மாஸ்டரோட கிராப்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஏகப்பட்ட இடத்தை ரெக்கவர் பண்ணியாச்சு, ஏகப்பட்ட ஜெயிண்ட் மாஸ்டரோட கிராப்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதை கேட்ட ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட்டுக்கு அப்படியே தலையை சுத்துது. இந்த பயபிளைய பத்தி கோட்டோ ரியூஜி சொன்னது எல்லாமே உண்மைதானா? இவனை நான் ஏர்போர்ட்ல நேர்ல பார்க்கும் போதே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட ஹண்டர்ஸை பார்த்திருக்கேன், ஆனா இவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு இந்த ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனும் ஜின்னுவும் ஏர்போர்ட்ல பேசிக்கிட்டு ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸை காட்டுறாங்க. அப்ப இந்த ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் ஜின்வு கிட்ட உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜின்வு, நாங்க ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல இருக்கோம், சோ நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே நம்மளை நோக்கி ஜெயிண்ட் மாஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு, முக்கியமா நீங்க ஒசாகா பக்கம்லாம் போகும்போது உங்களோட டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் ஜின்வு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒன்று சொல்றான். பட் அது என்னன்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நம்ம ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் ஜின்வு கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட மனசுக்குள்ள இந்த பயபிள் என்னதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவனால கண்டிப்பா எல்லா ஜெயிண்ட் மாஸ்டரையும் போட்டு தள்ள முடியாது, ஸோ கண்டிப்பா நம்ம மற்ற கண்ட்ரிஸ் கிட்டையும் நெகோஷியேட் பண்ணி ஆளுங்களை வர வைக்கணும் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்வு கிட்ட இந்த ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான், அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. அதுக்கு நம்ம ஜின்வு பதிலா என்னால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு அங்கிருந்து எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு அந்த ஹெட் பைப்ல ஜின்னு கிட்ட கேட்கறதோட அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணி ரியாலிட்டியை காட்டுறாங்க. ரியாலிட்டியில இந்த ஹெட் பைப்லிக்கு அப்படியே மண்டையை வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஜின்னு பைப்ல ஒத்தாலா எல்லா ஜெயிண்ட் மாஸ்டரையும் போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டாலாம். பட் ஆக்சுவலா என்னோட ஒரிஜினல் பிளானே அதானே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை காட்டுறாங்க. அப்ப ஜின்னு இந்த ஜெயிண்ட் மாஸ்டரோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா ஜெயிண்ட் மாஸ்டரும் செம்ம பவர்ஃபுல்லானதுன்றனால அந்த எல்லா ஜெயிண்ட் மாஸ்டருக்கும் சிஸ்டம் பேர் வைக்க சொல்லியிருக்கும் போல. ஜின்வோ என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம அங்க இருந்து 5 மான்ஸ்டருக்கு 1 2 3 4 5ன்னு பேரை வச்சு விட்டுறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த பெரு மைக்கிங் கொஞ்சம் தூரம் தள்ளி நான் இன்னொருத்தனை இதே மாதிரி போட்டு தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜின்வோ அப்போ அந்த மாஸ்டருக்கு நான் நம்பர் 6ன்னு பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள ஷேடோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி பெரு சொன்ன இந்த ஜெயிண்ட் மாஸ்டருக்கு இடத்துக்கு போய் அந்த மாஸ்டரையும் என்னோட சோல்ஜரா மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஜின்வோ அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஜின்ஹோ கிட்ட டேய் சீக்கிரமா போய் தூங்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட மனசுக்குள்ள
எல்லாமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ் ஜப்பான் முழுக்க பரவி ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறதுக்கு ஹண்டர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த அட்ரிஷன் வார்ஃபேர்ன்றது எனக்கு ஃபேவர் அமைஞ்சு எனக்கு தேவையான மானா எல்லாத்தையுமே கொடுக்குது. ஸோ எத்தனை தடவை இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் செத்தானோ திரும்ப வந்துகிட்டே இருக்கனால இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் அதுங்க கூட தொடர்ந்து சண்டை போட முடியாம டயர்ட் ஆகி செத்துருதுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஜப்பான்ல இந்த எஸ்ரன் கேட் பிரேக் ஆனதுனால ஜப்பான் முழுக்க சின்ன சின்ன ஏகப்பட்ட டஞ்சன்ஸ்ன்றது புதுசா அப்பியர் ஆயிருக்கு. அதுல இருந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் அந்த டஞ்சனை பிரேக் பண்ணி வெளியே வந்து அந்த இடத்தை கான்கர் பண்ணிருதுங்க. ஸோ இதனால இந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுற அதே சமயத்துல எவாக்குவேஷன் ப்ராசஸும் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையாக்கிடுது அப்படின்னு நம்ம ஜின்னு மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நைட்டை கட்டுறாங்க. அதாவது இந்த டஞ்சன் பிரேக் ஆகி 7வது நாளோட நைட்டை கட்டுறாங்க. ஒரு வழியா நம்ம ஜின்னுவும் எல்லா ஜெயிண்ட் மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிட்டு டோக்கியோல தான் இந்த எஸ்ரன் கேட்ன்றது அப்பியர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த எஸ்ரன் கேட் அப்பியர் ஆன இடத்தை சுத்திலும் இருந்த இடம் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜின்ஹோவும் பார்த்துக்கிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு அப்பியர் ஆகிறா. அப்போ அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஜின்னு, ஹலோ மிஸ் ஹனேகாவா, உங்களை தவிர்த்து வேற எந்த ஒரு ஹண்டர்ஸும் இங்க இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஹனேகாவாட்ட கேட்க, அப்போ அதுக்கு ஹனேகாவா கரெக்டா சொன்னீங்க சார், என்ன தவிர்த்து இந்த இடத்துல எந்த ஒரு ஹண்டர்ஸும் இல்லை. அதே சமயத்துல டோக்கியோல எவ்வளவு டேமேஜஸ் நடந்திருக்குன்றத இப்போதைக்கு என்னால சொல்ல முடியல. அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்பான் ஆச்சுங்க. இங்க இருந்து தான் அந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் வேற வேற ரீஜனுக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸை தடுக்கிறதுக்காண்டி உங்களோட சேர்த்து மொத்தம் 16 எஸ்ரன் ஹண்டர்ஸ் இருந்தாங்க. அதாவது 6 ஜப்பானை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர்ஸ், 2 சைனாவை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர்ஸ், 3 கனடாவை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர்ஸ், 2 இந்தியாவை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர்ஸ், ஒரு ரஷ்யாவை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர், ஒரு யூகேவை சேர்ந்த எஸ்ரன் ஹண்டர்னு மொத்தம் 16 பேர் இந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸை தடுக்கிறதுக்காண்டி போனாங்க. அதுல உங்களை தவிர்த்து மிச்சம் இருக்க 15 பேர் கில்டு வைஸா பிரிஞ்சு 6 குரூப்பா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி 3 எஸ்ரன் ஹண்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஒன்னு ரஷ்யால இருந்து வந்த யூரியா லவ், இன்னொன்னு ஃபேண்டம் கில்டை சேர்ந்த ஹான்ஸ்வா, லாஸ்டா கனடாவை சேர்ந்த லூக்கஸ்னு மொத்தம் 3 எஸ்ரன் ஹண்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹனேகாவா சொல்ல, இதை கேட்டு நம்ம ஜின்னு அவனோட மனசுக்குள்ள 3 பவர்ஃபுல்லான எஸ்ரன் ஹண்டர்ஸ் இறந்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஏகப்பட்ட ஏராங் ஹண்டர்ஸும் அதுக்கு கீழே இருக்க ஹண்டர்ஸும் இறந்து போயிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹனேகாவா ஜின்னு கிட்ட மொத்தம் 31 ஜெயிண்ட் மான்ஸ்டர் இந்த இடத்துல ஸ்பான் ஆச்சு. அதுல ஒரே ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டர் மட்டும் இப்போதைக்கு ஓஷனை கிராஸ் பண்ணி சைனாவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல எங்க கிட்ட எல்லா ஜெயிண்ட் மான்ஸ்டரையும் தடுக்கிற அளவுக்கு மேன் பவர்ன்றது இல்ல. ஆனா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களோட ஹெல்ப்னால ஏகப்பட்ட ஜெயிண்ட் மான்ஸ்டர்ன்றது ஒய்ப் அவுட் ஆயிருச்சு. அதே சமயத்துல மிச்சம் இருக்க ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸை எங்களோட ஹண்டர்ஸும் உங்களோட ஷேடோ சோல்ஜர்ஸும் ஒன்னா சேர்ந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹனேகாவா சொல்ல, இதை கேட்டு நம்ம ஜின்னு, அப்ப மிச்சம் இருக்குது இந்த பைப்ல மட்டும் தானா அப்படின்னு சொல்ல, அப்படியே அவனுக்கு எதிர்த்தாப்புல அந்த எஸ்ரன் கேட்டை காட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெய்ஜாண்டிக் சைஸ்ல இருக்கக்கூடிய ஜெயிண்ட் மான்ஸ்டரை காட்டுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜின்னு அந்த டோக்கியோட அழிஞ்சு போன இடத்தை பார்க்கும்போது அவனோட மைண்ட்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு இடம்ன்றது ரிசம்பிள் ஆகுது. அந்த சிட்டி முழுக்க தகதக நெருப்பு எரியலனாலும் அந்த சிட்டின்றது கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு டீமன் கேஸ்டல் மாதிரியே இருக்கு. ஒருவேளை நான் டீமன் கேஸ்டல்ல பார்த்த இதே மாதிரியான அழிஞ்சு போன இடம்ன்றது இதோட ஹிண்டா இருக்கலாமா? அந்த ஆர்கிடெக்ட் என்கிட்ட என்னதான் சொல்ல வரான்? ஒருவேளை அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்துட்டானா? ஆனா அந்த ஆர்கிடெக்ட் பைப்ல என் கூட பிசிக்கலா கான்டாக்ட் பண்ணா, என் கூட சண்டை போட்டான். சோ அவனோட பாடின்றது ரியல் தான், அது ஒன்றும் பேய் கிடையாது. ஒருவேளை நான் டீமன் கேஸ்டல்ல பார்த்த இடம்ன்றது இந்த இடத்தோட ஒரு ஃபோர் ஷேடோவா இருந்துச்சுன்னா ஆர்கிடெக்டால ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபியூச்சரை பார்க்க முடியும் போல. அப்படின்னா என்னாலையும் ஃபியூச்சரை பார்க்க முடியும். அப்படி என்னால ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சுன்னா என்னால இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இவ்வளவு நாளா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விட ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் என்னை ஓவர்வெல்மிங் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு, என்னை எவ்வளவு பவர்ஃபுல் ஆக்கியிருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சார் ரைட்டு எல்லாரும் வந்தாச்சுல, நம்ம இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்ல, இதை கேட்ட ஹனேகாவா என்ன சார் சொல்றீங்க, மற்ற ஹண்டர்ஸ் யாருமே இன்னும் இங்க வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜின்னு வர வேண்டிய எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஷார்ட் ஸ்வாட் கில்ட காட்டுறாங்க. அப்போ அந்த கில்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு ஜெயிண்ட் மாஸ்டர் போட்டு தள்ளிட்டு செம்ம டயர்டா உட்காந்துருக்கா. அந்த சமயத்தில் சுகிமோட்டோ, இங்க நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம அந்த ஜெயிண்ட் மாஸ்டர் போட்டு தள்ளிட்டோம், அதே சமயத்தில் நம்ம யாருமே சாகல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு, எனக்கு தெரியுது இருந்தாலும் அந்த ஜின்னுவோட ஷேடோ பயலுக்கு நம்மளால தொட்டவே முடியாது அந்த ஜெயிண்ட் மாஸ்டர்ஸை கிட்டத்தட்ட அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த ஜெயிண்ட் மாஸ்டர்ஸை நம்மள போட்டு தள்ள சொல்லிட்டு அதுங்க எல்லாமே டைரக்டா டோக்கியோ நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம என்னமோ இங்க கிளீன் பண்ண வந்த மாதிரி இருக்கு, அதுங்க இப்படி பண்ணது என்னை ரொம்ப கடுப்புதுரா அப்படின்ற மாதிரி சுகிமோட்டோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி டோக்கியோவை காட்டுறாங்க. டோக்கியோல நம்ம ஜின்னு இருக்க இடத்துக்கு 1 by 1 எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸும் அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹனேகாவா செம்ம ஷாக்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம பெரு அப்பியர் ஆகுது. அப்போ நம்ம ஜின்னு பெரு கிட்ட எல்லாருமே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பெருவும் நன்றி மைக்கிங் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜின்ஹோ கிட்ட ஹனேகாவை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு தள்ளி போய் வேற எங்கேயாச்சும் நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜின்ஹோவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கிளம்பினோடனே நம்ம ஜின்னு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கிட்டத்தட்ட 12 ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ்ன்றது அப்பியர் ஆகுது. அப்போ நம்ம ஜின்னு, ஆல் சோல்ஜர்ஸ்
சார்ஜ் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல ஜின்னு விசஸ் ஜெயிண்ட் மான்ஸ்டர்ன்ற ஒரு தரமான ஃபைட்ன்றது நடக்க போகுது. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், பிகாஸ் நான் கொஞ்சம் வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நான் கொஞ்சம் குறிப்பிட்ட வியூஸ் எதிர்பார்க்குறேன். அந்த வியூஸ் வந்த உடனே அடுத்த வீடியோன்றது டக்குன்னு அப்லோட் ஆயிரும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாருக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். அப்படி காமிச்சிச்சுன்னா வியூஸ் ஏறும். அப்படி வியூஸ் ஏறிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க. நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கும் போது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான கிஃப்ட்ன்றது வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட்டை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ன்றது உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவோட கமெண்ட்ஸ்ல தம்ஸ் அப் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டி மை சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.